வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி வீடியோக்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரங்காய் பிடுங்க வந்திருக்கோம். நம்ம இது வந்து சூரம்பழம் இப்போதைக்கு பழுக்காது, இப்போதைக்கு வந்து சூரங்காய் தான் காய்ச்சிருக்குங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துல சூரம்பழம் இருக்குங்க. ஆமாம், சூரம்பழத்தையும் பிடிங்கிக்கிட்டு அப்படியே காய் பழம் எதை பிடிங்கி சாப்பிட்டு இன்றைக்கி வரப்போகிறோம். ஆமாம், வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே பழம் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் போகணும், வேலிகளுக்கு போகணும். வேலி ஓரத்தில் அதிகமாக இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நீங்களும் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. வீடியோ பார்க்கறது நல்லா அருமையாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. ஆமாம், சூரம்பழம் நீங்களாம் சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்க. நம்மளும் சின்ன வயசு தான். நம்ம சின்ன வயசில் 90s பேரோட்டான பழம். ஆமாம், வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் தூரம் போகணும். அப்படியே போகும்போது எங்கள் ஏரியாக்களை அப்படியே சுற்றி காமிச்சிக்கிட்டு போகிற மக்களே, அப்படியே பாருங்கள். நம்மள்ட்ட ட்ரோன் இல்லை, எங்கள் ஊர் சுற்றி காமிக்கிறது வந்து ஸ்டிக்கை வந்து பேக் கேமரா மேலே தூக்கி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆமாம், இருக்கிறது வந்து இப்போ எங்கள் ஊர் ஸ்டிக்கை வந்து மேலே தூக்கி காமிக்கிறேன். இப்போ இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் மக்களே, எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கான்னு பாருங்கள். நம்ம ட்ரோன் இல்லை, அதனால் இப்படி காமிக்கிறான். ட்ரோன் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். அதனால ட்ரோன் இல்லை, அதனால் சிம்பிளாக தான் காமிக்கிறான். பாருங்கள் மக்களே, எப்போ இருக்கணும். இது வந்து பொட்டல் இன்னும் கொஞ்சம் வேடிக்கை போனால் நல்லா தெரியுங்க, அருமையாக. உள்ளே பெருக்கி போக முடியாது செருப்பு போடுறதுனால. இன்னொரு நாளைக்கு நல்லா உள்ளே போய் காமிக்கிற மக்களே. இந்த பழம் தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்ருப்போம். இந்த பழம் சரியில்லை. இப்போதான் முள் கிடக்கு மக்களே, உள்ள சின்னக்கிற முள், அதனால் அந்த அளவுக்கு இதில் போய் புரிஞ்ச முடியல. பாருங்க மக்கள், இந்த பழம்லாம் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இருக்காங்க, கமெண்ட் பண்ணுங்கள். யாருங்க இப்போ வந்து ரோஸ் கலரில் மாதிரி நாக்கு வைக்கலாம். நல்லா அருமையாக இருக்குது இந்த பழம். நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த பழம்லாம். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். இப்படி பார்க்கலாம், கீழே வந்து லிங்க் கொடுக்கலாம். இந்த இடத்துல மேலே ஐக்கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பழம் நல்லா அப்படின்னு சாப்பிட்ருப்போம். வீடியோ ஐக்கார்டில் கொடுக்குறது நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் டச் பண்ணி பாருங்கள் அதையும். நாகமக்களை போய் சூரம்பழம் பிடுங்க போகலாம். சூரங்காய் பக்கத்தில் வந்துட்டான். சூரங்காய் வந்து மேலே எட்டாவது மாதிரி கிடக்கு. நம்ம இன்னும் வந்து பழம் பழுக்கலை. பழம் வந்து இப்போ பழுக்காது, சீசன் இப்போ இல்லை. நான் போய் சூரங்காய் மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்தேன். வெறும் இல்லை பகுதியில் வேறு இன்னும் பழம் பழுக்கலை. சூரங்காய் இப்போ தான் நிறைய காய்ச்சிருக்குது. 1-2 சூரங்காய் தான் மக்களை கிடக்கு. காயும் சூப்பராக இருக்கும், ஆனால் லைட்டாக புளிப்புத்தன்மை மட்டும் அதிகமாக புளிப்புத்தன்மை மட்டும் இருக்கும். இன்னும் தெரியுமான்னு தெரியல ஒழுங்கா கேமராவில். ஆனால் நல்லா இருக்குது காய். உப்பு மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்டா காயும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக மேலே இருக்குது, எட்டமாக அடிக்குது. குச்சி கொண்டாடுனா எட்டி பிடுங்கலாம். குச்சி கொண்டாடுனால மேலே ஃபுல்லாக இங்கே மேலே இருக்கும்போது அது தெரிய மாட்டேங்குது. பழம் தொட்ட மாட்டேங்குது மக்களே. மேலே பழம் கிடக்குன்றதுல ஒன்று பழம் கிடக்கு. தூரம் அளக்குது கையில். இன்னத்தில் இந்த அளவுக்கு இந்த இதில் இந்த ஆத்திரம் அந்த அளவுக்கு பழம் பழுக்கலை. பழம் 1-2 கிடக்கு. ஆத்திரம் ஃபுல்லாக மேலே கிடக்கு. மேலே கிடக்கலாம் அந்த அளவுக்கு தெரியும், எட்ட மாட்டேங்குதுலன்னா நல்லா பிடிக்கலாம். பக்கத்தில் வந்து காமிக்கையும் பாருங்கள் மக்களே. ஃபுல்லாக மேலே கிடக்கனால இது எட்ட மாட்டேங்குது.
பக்கத்தில் காமிக்கணும் பாருங்க. ஃபுல்லாக மேலப்பெல்லாம் கிடக்கு. ஆனால் எட்ட மாட்டேங்குது. அதோட மக்களே இதில் பார்த்தோம் அந்த அளவுக்கு காணாம் பழங்கள். அதான் நீ அடுத்த பக்கெட்டு போகிறான். பழம் வந்து இப்போதைக்கு பழம் சீசன் இல்லை. இப்போ இது வந்து காய் அதிகமாக கிடக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்து காய் தான் பிடுங்கிறதுக்கு வந்திருக்கான். இந்த பக்கெட்டு போகலாம் பார்த்தா இங்கிட்டு ரொம்ப செடிகளாக கிடக்கு. முள் அதிகம், செருப்பு வேறு போடலையா, அதை பயணமாக குத்துது முள்ளுக. ஒரு பின்னாடி இருக்குது, நல்லா மொக்கும் முக்கா பழமாக கிடக்கு பின்னாடி. அதை பெரும்பெரும்பழமாக கிடக்கு. வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி ரொம்ப கம்மியாகும். ஏன்னா வந்து வெயில் அடிக்கலை. வெயில் அடித்தாலும் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கும். அதனால் வெயில் அடிக்கிறதுனால வெளிச்சம் கிடைக்கல. யார் மக்களை பின்னாடி கிடக்கு. ஒரு பின்னாடி கிடக்குது நம்ம இருக்குது. இப்போ என்ன கிடக்குது யாருங்க இல்லை யாருங்க இல்லை மொக்க காயாக இருக்குது. இல்லைன்னா ஒரு 5 நாளாக பழுத்துறேன். ஏன்னா பழம் பார்க்கல கண்டிஷன் இதெல்லாம். யாருங்க இது உதப்பலாம். ஆனால் கைப்பழம் மொக்க காயாக இருக்குது. இது வந்து என்ன ஒரு வாரம் தான் இப்போலாம் உதப்பழம் தான் கிடக்கு. இன்னும் ஒரு வாரத்தை பழுத்துலாம். லைட்டாக புளிப்பாக இருக்கும். பழமே வந்து இனிக்காது. ஒவ்வொரு செடியை பொறுத்து இனிக்கும். இது வந்து லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும் பழமே. ஆனால் காய்ப்பழம் மொக்க காயாக கிடக்கு. காய்ப்பழம் பாருங்க எந்த தண்ணி காயணும். ஆனால் மொக்க காயாக கிடக்கு மக்களே. பேக்காமரில் காமிக்கிறவங்க ரொம்ப நேரம் ஒரு ஆள் வீடியோ இருந்தாலும் ரொம்ப நேரம் கையில் ஒடிங்கிட்டே இருந்தாலும் காய பிடுங்க முடியல. பழம் மேலே முடியும் நிறையா பழங்கள் கிடக்கு. கட் பண்ணிட்டு பேக்காமரில் காமிக்கிற மக்களே. வாங்க மக்களே, பழம் பிடுங்க கட் பண்ணுவோம். ஆனால் முள் நிறையா குத்திருச்சு கையிலாம். ஃபுல்லாக வேலிக்குள்ளே அதிகமாக இருக்குது எனக்குள்ள. ஆனால் பிடுங்க வந்து பார்த்தே மக்கள் பிடுங்க நினைக்கிறேன். பயங்கரமாக வந்து முள் கொஞ்சம் குத்தும். காற்று வேறு அடிக்குது பயங்கரமாக. கேமரா அவ்வளோக்கு தட்டி பிடுமான்னு தெரியல, காற்றடிச்சு. யாருங்க மக்களே, பழங்கள் காயெல்லாம் நிறைய கிடக்கு. பாருங்க, உதப்பழமும் நல்லா கிடக்கு. என்ன பழுத்துச்சுன்னா இதில் பழுத்துச்சுன்னா மேலே வேறு லெவலாக இருக்கும். அதை ஒரு பழம் விழுந்துருச்சு வைக்கல. ஆனால் புழுங்க மாதிரி நிறைய பழம் வாயில் ஊற்றிங்க. ஏதோ உதப்பலாம். பழம்லாம் கிடக்கு. ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு பழுக்கலை. இதில் வந்து அங்கிட்டு போகிற இடத்துல ஏகப்பட்ட பழம் கிடக்கு மக்களே. ஆனால் அந்த பக்கத்து போக முடியுமான்னு தெரில. இந்த வேலி ரொம்ப வேலியாக இருக்குது. செருப்பு போடலாட்டினா உள்ளே போயிருக்கீங்க. செருப்பு போடுறதுனால உள்ளே போக முடியல. செருப்பு போடாமல் உள்ள அந்தளவுக்கு போக முடியல மக்கள். ஆனால் பழம் நிறைய கிடக்கு. அங்கிட்டு ஏகப்பட்ட பழம் கிடக்கு. பழமே இல்லை, அந்த பழம்லாம் பிடிங்கி சாப்பிட்டுக்கலான்னு மறக்காமல் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த சூரம்பழம்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது நல்லா சாப்பிட்ருப்போம். இது வந்து 90 கிட்ஸுக்கு நல்லா ஃபேவரட்டான பழம் இருக்கலாம். நல்லா ஒரு காலங்கள் நல்லா எப்படி சாப்பிட்டு நல்லா பிடிக்கும். மேலே ஏகப்பட்ட பழங்கள் கிடக்கு. ஆனால் மேலே தான் போக முடியல.
ஒரு குச்சி கொண்டாந்துருந்தா தவட்டி பிடிங்கிக்கலாம். குச்சி கொண்டாடுறதுனால அந்த ஊருக்கு பிடிங்க மக்கள். இப்போ தான் சூறதேன் அதே மாதிரி இந்த ஒரு பழம் பிடிங்கிருக்கேன் வேறுங்க. ஒரு பழம் பிடிங்கிருக்கேன் அப்படியே வாய்க்கு வரலாம். காயும் பழம் சேர்ந்து எனக்கு உதப்பலாம். மேலே ஏகப்பட்ட பழம் கிடக்கு. அது மேலே பிடுங்க முடியுமான்னு தெரில. ஒரு ஆளுக்கு தக்கனம் பிடிங்கிருக்கேன். வெளில வந்துட்டு காமிக்கிறேன். ஏன்னா வெயில் ரொம்ப காற்றடிக்குது. போன ஒழுக்க தட்டி போடும். யாருங்க மக்கள் எவ்வளோ முடியும். நிறைய பழம் பிடிங்கிருக்கேன். அதே மக்களே பழம் பிடிங்கிட்டேன் ஒரு வழியாக. காயும் பழமாக தான் இருக்குது. ஒழுங்காக கேமரா தெரியுமா இங்கே பாருங்க. காயும் பழமாக தான் இருக்குது. இன்னும் அந்தளவுக்கு பழம் பழுக்கலை. யாருங்க எப்படி இருக்குண்ணே. காய்மெல்லாம் நல்லா அருமையாக காய்ச்சிருக்கு. நீங்களும் அதெல்லாம் சாப்பிட்டுக்கணும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அரைக்காயாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக பிளிக்குது. நல்ல பழம் மிளகு சீசில் இருக்க பழம். கீழே கொண்டு வச்சு எல்லாமே கீழே விழுகுது. என்னன்னு இல்லை. இது நல்ல பழம். பழைய நம்பர்களே, இந்த வீடியோ இந்த பழம்லாம் இந்த சூரம் பழம்லாம் யார் சின்ன பிள்ளைகளும் நல்லா எல்லாம் சாப்பிட்ருப்பான். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நாங்கள் சரி பண்ணுறோம். அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ வந்து என்னென்னா ரொம்ப பெருசாலும் போகாது. சும்மா சின்ன விளாக் மாதிரியே இருக்கும். நம்ம இந்த பழம்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைல நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க மக்களே. லைக்கை மட்டும் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் மக்களே. ஆமாம், அடுத்து ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் மலையேற்றம் இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்த வீடியோ உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குது. மலையேற்றம் வீடியோலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.